கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வாத வசன நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை பார்க்கிறதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாத வசனமும் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறது என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாத வசனம் என்னன்னு பார்க்கலாமா? 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 சாமுவேல் 12:16. இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். பாத்தீங்களாங்க, இந்த நாளிலும் ஆண்டவர் எவ்வளவு ஒரு அருமையான ஆசீர்வாத வசனத்தை நம்மளுக்காக கொடுத்திருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரை நம்மளுடைய கண்களுக்கு எதிராக நின்று செய்கிற காரியத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு ஒரு அற்புதமான வசனம் இல்லைங்க. அதனால நம்ம எதை குறித்து கவலைப்பட வேண்டாம், எதை குறித்து யோசிக்க வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்யற அற்புதத்தை நம்ம தான் நின்று பார்க்க போறோம். ஆமென். அற்புதம் இல்லை, அதிசயம் இல்லை, என் வாழ்க்கையில ஒரு நன்மை இல்லை, எப்பவுமே நான் இந்த கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க திகைத்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவரே சொல்றாரு, நான் இன்றைக்கு உங்க நடுவிலிருந்து செய்யற பெரிய காரியத்தை நீங்களே பார்ப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனால நம்ம எதை குறித்து கவலைப்பட வேண்டாம், விசுவாசத்தோட இருப்போம். ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து இந்த ஆசீர்வாத வசனத்தை நம்ம ஜெபித்து சுதந்திரித்துக் கொள்ளலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். நேற்றும் என்று நாளை என்று மாறாத எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த நாளிலும் எங்களுக்காக கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாத வசனத்துக்காக உமக்கு நன்றி ராஜாவே. இந்த வாக்குதத்தில் எங்க வாழ்க்கையில் நிறைவேறி உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த என் தேவன் உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை பார்ப்போம்.